நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 2ஆம் பத்து 8ஆம் பதிகத்தின் 4ஆம் பாசுரத்தில் புலனைந்து மேயும் பொறி ஐந்து நீங்கி நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர் அலமந்து வீய அசுரரை செற்றான் பலமுந்து சீரில் படிமின் ஓவாதே என்று பாடுகிறார். தங்களுடைய கண், காது, மூக்கு, நாக்கு மற்றும் உடல் ஆகிய 5 புலன்களும் அதற்கு புலப்படும் விஷயங்களான ஒளி, ஓசை, நாற்றம், சுவை மற்றும் தொடு உணர்ச்சி ஆகிய தாழ்ந்த விஷயங்களில் ஆசையை ஏற்படுத்தி எலி, பெருச்சாளி போன்றவற்றை பொறிவைத்து பிடிப்பது போன்று இவையும் பகவத் விஷயம் தவிர்ந்த விஷயங்களில் ஆழ்ந்த ஈடுபாட்டை உண்டாக்கி அகப்படுத்த வல்லவை. எனவே இந்த 5 இந்திரியங்களுக்கு வசப்பட்டு நிற்பதை தவிர்த்து எல்லையற்ற ஆனந்தம் கொண்டதும் தனித்தன்மையுடன் கூடியதுமாகிய பரமபதத்திற்கு செல்லக்கூடியவர்களாக ஆவீர்களாக என்று நம்பத்தகுந்தவர்களில் மிகவும் உயர்ந்தவராகிய நம்மாழ்வார் அருளிச் செய்கிறார். சரி, அப்படி ஒரு பரமபதம் உள்ளது, அதற்கு செல்ல நாங்கள் விரும்புகிறோம் என்றாலும் அதனை அடைவதற்கு தகுதி ஏதேனும் உண்டோ? தடுக்க நம்மிடம் பல விரோதிகள் உள்ளனவே எனில் அது நம் முயற்சியால் ஆகிற காரியமில்லை என்கிறார். அசுரர்களுடைய மனம் சுழன்று அழியும்படியாக வீழ்த்திய அந்த பெருமானுடைய பலனை அளிக்க வல்லதான வீரம், மேன்மை முதலான பலவிதமான திருக்கல்யாண குணங்களில் எப்போதும் மூழ்கியபடி இருப்பீர்களாக என்கிறார். இதற்கு நியமங்கள் ஏதும் இல்லை. முதலிலிருந்து இறுதி வரை மிகவும் இனிமையானது. எனவே தொடர்ந்து அனுபவிக்க தடையில்லை என்கிறார் ஆழ்வார்.